இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மெக்கானிக் சண்முகமா? ஆமா, நீங்க யாரு? நான் சிவராம பொண்ணு அஞ்சலி பேசுறேன். புதுசா ஒரு கேரேஜ் திறந்திருக்கேன். ஒர்க் பண்ண வரீங்களா? நான் நல்ல சம்பளம் கொடுக்கறேன். இல்லம்மா, இங்கேயே நிறைய சம்பளம் கிடைக்குது. அங்க வர ஐடியா இல்ல. அப்படியா? சரி. என்னமாச்சு? அவரு வரலன்னு சொல்லிட்டாரு அங்கிள். சரி, ட்ரை பண்ணுமா. ஹலோ ஹலோ, மெக்கானிக் பாண்டியனா? ஹலோ, கட் பண்ணிட்டாரு. யாருக்கு கால் பண்ணாலும் பிஸியாவே இருக்காங்க. மா, என்னமாச்சு? இல்ல அங்கிள், யாருமே எடுக்கல. எல்லாரும் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. அந்த மகேஷ் எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கு தெரியாது? அவன் எப்படி மிரட்டிட்டு போயிருக்கான். ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் படபடக்குது. அவன் தப்பானவன். என்ன வேலை வேணாலும் பண்ணுவான். அம்மா, நான் அஞ்சலி வேணாமா, அந்த கேரேஜை இதோட மூடிடு. என்னம்மா, அந்த மகேஷ் வந்து மிரட்டிட்டு போனது யாராவது உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? அண்ணா, இதெல்லாம் வீட்டுல சொல்லக்கூடாதுண்ணா. ஏன் சொன்ன? அவனை எதுக்கு நீ திட்டுற? என்ன நடந்தாலும் இங்க வந்து என்கிட்ட சொல்லணும்னு நான் அவன்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். அதனாலதான் அவன் சொன்னான். அம்மா, அவன் மிரட்டுவான். நாம அந்த கேரேஜை மூடிட்டு ஓடணும் தான் அவனுடைய நோக்குமே. அவன் முன்னாடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கேரேஜை ஓபன் பண்ணிருக்கேன். நீ என்ன பயமுறுத்தாதம்மா. இல்ல அஞ்சலி, நீ நீ வேற ஏதாவது வேலைக்கு போ அஞ்சலி. ஆனா இது வேண்டாம். எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த மனுஷன் யாருமா? அதான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்திருக்காரே, அவர்தான். சுப்பிரமணிய அங்கிளா சொல்றேன்? வேற யாரு? அவர்தான். அவர் வந்ததுல இருந்தே என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. தப்பு தப்பா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுது. என்னம்மா சொல்ற? ஆமா, அப்படிதான் தோணுது. நீ முதல்ல அந்த ஆளை ஊருக்கு அனுப்பிடு. அந்த கேரேஜை மூடிடு ப்ளீஸ் அஞ்சலி. என்ன அங்கிள், ஆ, இவ்வளவு வண்டியும் நம்ம கேரேஜுக்கு வந்திருக்கான்? ஆமாமா, முன்னாடி நம்ம சர்வீஸ் பண்ணோம்ல, எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப திருப்தி. அதான் அவங்க ஒவ்வொருத்தரா சொல்லி இவ்வளவு ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் கால் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஆமாமா. நம்ம ரெண்டு பேரும் எப்படி அங்கிள் இவ்வளவு வண்டியும் பாக்குறது? ஆமா, நீ மெக்கானிக் சொல்லி வச்சிருக்கல்ல? சொல்லிருக்கேன். ரெண்டு மெக்கானிக் இன்னைக்கு வேலைக்கு வரதா சொல்லிருக்காங்க. அப்புறம் என்னம்மா, வந்த உடனே சேர்ந்து வேலையை பார்க்க வேண்டியதானே. நீ தைரியமா இருமா. சரிங்க அங்கிள். வரன்ட்டு போனா சார் சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் ஒரு கேரேஜ் ஓபன் பண்ணிருக்காங்கல்ல. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? உங்க ஒய்ஃபா? இதெல்லாம் என்ன தலைவிதியா சார்? விதிதான், வேற என்ன பண்றது? அதை மூட வைக்கணும்னா அந்த கேரேஜை நடத்த முடியாம போகணும். அந்த கேரேஜ் வேலைக்கு யாராவது மெக்கானிக்னு சொல்லிட்டு வருவானுங்க. எவனையும் வரவிடாம தெரு முனையில அடிச்சு துவைச்சு துரத்துக்கடா. ஓகே சார், சரிங்க சார், சரிங்க சார். ஏய் நில்றா,
எங்கடா போய் நிக்கிறீங்க? புதுசா கேரேஜ் ஒன்று திறந்திருக்காங்கல்ல, அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் போக கூடாது. வேற வேலை இருந்தா போய் பாருங்க. ஏய் அதை கேட்க நீ யாரா? நாங்க போவோம். அடிங்க. ஏய், ஏய், ஏய். அண்ணா, நான் அஞ்சலி பேசுறேன். இல்லம்மா, நீங்க என்னால அங்க வர முடியாது. நீ வேற ஆளை பாத்துக்கமா. எனக்கு வேற ஒரு இடத்துல வேலை இருக்கு. இல்லண்ணா, நான் போகணும். நீங்க ஹலோ. யாரும் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. போனை எடுத்தாலும் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. சரி, நீ தைரியமா இருமா. ஏதாவது ஒரு வழி இருக்கும், பாப்போம். என்ன? ஆ. அஞ்சலி, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல அங்கிள், வண்டி சர்வீஸ் விட்டவங்களாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பாதி வண்டி கூட இன்னும் ரெடி பண்ணல. எப்படி வண்டிய டெலிவரி பண்ண போறேனே தெரியல. மா, அத பத்தி நீ ஒண்ணும். May I come in? அஞ்சலி, 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 அங்கிள், என்னம்மா? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல அங்கிள், எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. யார் முன்னாடி நான் தூக்க கூடாதுன்னு நினைச்சேனோ, யாரை எதிர்த்து நான் வாழணும்னு நினைச்சேனோ, அவனே என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு போறான். அவன்கிட்ட பணம் பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. அவனை மீறி நம்ம எப்படி? அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாமா? நான் தான் சொன்னேன்ல. இல்ல அங்கிள், நீங்க சொல்ற பையனும் அவன் மிரட்டலுக்கு பயந்து ஓடி போயிட்டா எப்படி அங்கிள் நம்ம கடையை நடத்துறது? அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்க, யாரு சொன்னாலும் யாரு மிரட்டினாலும் அவன் காதுலயே வாங்கிக்க மாட்டான். உன் புருஷன் எந்த அளவுக்கு திமிரான ஆளோ அதை விட 100 மடங்கு திமிரு பிடிச்சவன். அவன் பேர் என்ன? சத்யா. அவனுக்கு ஒரு வேலை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அவன் அந்த வேலையை விட்டு போகவே மாட்டான். அது சரி அங்கிள், ஆனா அவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? நம்மளோட பிரச்சனையை அவன் தலையில ஏன் ஏத்துக்கணும்? அவனுக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்மா. அவன் லைஃப்ல ஒரு முக்கியமான ஆளு உங்க அப்பா தான். கண்டிப்பா அவர் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்து உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான்.